நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி அவரைக்காய் சப்ஜி பார்க்க போகிறோம். இது வந்து அவரைக்காய் கூட மசாலாவெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு வகையான பொரியல். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், அப்புறமா சப்பாத்தி, இது கூட எல்லாம் இந்த அவரைக்காய் சப்ஜியை சைட் டிஷ்ஷை சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு சப்பாத்தி கூட இந்த அவரைக்காய் சப்ஜியை வச்சு அப்படியே சப்பாத்தி ரோல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். டிஃபன் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அவரைக்காய் சப்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரியா சமையல். கடாய் வச்சுருக்கு. கடாய் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விடுறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்க்குறேன். ஒரு பெரிய வெங்காயம், அப்புறமா ஒரு ஈர்க்கு கருவேப்பிலை, அதையும் இது சேர்க்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட நல்லா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க பழுத்த தக்காளி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் தக்காளி மசாலா எல்லாம் சேர்த்து வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக மசாலா நல்லா வேகிறதுக்காக, பச்சை வாசனை போய் மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா மசிய வதங்கிடுச்சு. மசாலாவெல்லாம் சேர்ந்து எண்ணெய் மேலே வந்துடுச்சு. நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு அவரைக்காய் எடுத்துருக்கேன். கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அவரைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவோட அவரைக்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி விடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது வேகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காய் வேகட்டும். 2 துண்டு தேங்காயுடைய துருவல் இது. இந்த தேங்காய் துருவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாவெலாம் அரைக்கக்கூடாது. 1-2 தான் அரைக்கணும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். அரைச்சாச்சு பாருங்க. 1-2 அரைச்சிருக்கிறேன். இருக்கட்டும். நல்லா காய் நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான அவரைக்காய் சப்ஜி ரெடி.